அதனால்தான் வேதம் சொல்லுது, மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் கர்த்தர் பார்ப்பதில்லை, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். 12 சீஷனுடைய உள்ளத்தை தான் பார்த்தார் ஆண்டவர். உள்ளம் நல்லா இருந்துச்சுன்னா கர்த்தர் தம்முடைய சித்தத்தை செய்ய செலக்ட் பண்றார். எல்லாவற்றிலும் நம்முடைய உள்ளம், நம்முடைய இருதயம் மிக முக்கியம், மிக முக்கியம். அந்த கேரக்டர் தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார், கேரக்டர் தான் எதிர்பார்க்கிறார். நீங்க சொல்லுங்க, இத்தனை வருஷம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பைபிள் படிச்சு சர்ச்சுக்கு போய் ஜபம் பண்ணி எத்தனையோ காரியங்களை, எத்தனையோ சத்தியத்தை கேட்டிருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் உங்க ஆவிக்குரிய வயசு 10, 20 சொல்லலாம். என்னத்தை சாதிச்சிங்க ஆண்டவருக்காக? சிலர் சொல்லுவாங்க, நான் ஊழியத்துக்கு வந்து 25 வருஷம் ஆகுது, நான் கிறிஸ்தவனாகி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 40 வருஷம் ஆகுது, எங்க அப்பா கிறிஸ்தவர், எங்க தாத்தா கிறிஸ்தவர், எங்க தாத்தாக்கு தாத்தா காலத்திலிருந்து நாங்கெல்லாம் கிறிஸ்தவங்க. என்னத்தை சாதிச்ச? எத்தனை ஆத்துமாக்களை தேவன் பக்கம் திருப்புனீங்க? எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லி இருக்கிறீங்க? எத்தனை பேர் மனு திரும்புதலுக்கு நேராய் நடத்தி இருக்கிறீங்க? எத்தனை பேர் உங்க மூலமாய் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க? பெருமை பாராட்டுறதுக்கு நாம எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம், வருடங்களை சொல்லலாம். ஆனால் இத்தனை வருடத்தில் நாம கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து தேவனுடைய ஊழியத்தை, தேவனுக்காக எதையும் செய்யலைன்னா கர்த்தர் உள்ளம் துக்கப்படுகிறது.